ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பேங்க்னுடைய ஏடிஎம் பின்னை வந்து நீங்கள் மொபைல்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்மையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஏடிஎம் கார்டினுடைய பின்னை வந்து நீங்கள் மொபைல் பேங்கிங் மூலமாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏடிஎம்க்கு போகாமல். அது எப்படின்னா, இந்த இண்டோ ஓசிஸ் ஆண்ட்ராய்டு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு தனி வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பின் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இதில் கார்டு சர்வீஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு டெபிட் கார்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே உங்கள் அக்கௌண்ட் நம்பரில் எந்த ஏடிஎம் கார்டு இருக்கோ அது வந்து கீழே இருக்கும். அந்த ஏடிஎம் நம்பர் ஃபஸ்ட் 4 டிஜிட்டும் லாஸ்ட் 4 டிஜிட்டும் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஏடிஎம் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே இதில் சர்வீசஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். கீழே வந்தீங்கன்னாக்கில் செட் டெபிட் கார்டு பின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே மேலே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், கீழே டெபிட் கார்டு நம்பர் இருக்கும். அது கீழே எக்ஸ்பைரி டேட்டை வந்து கொடுத்துருங்க, இயரும் மந்த்தும். அது கொடுத்துட்டு ஃபைனலாக சப்மிட்ன்றதை கொடுத்துவோங்க. கொடுத்ததுமே இப்போ எம்டி பின் கேட்கும். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு பின் ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க, அந்த பின்னை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அந்த பின் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்ததுமே உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே என்டர் பின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு எந்த பின் ஈஸியாக இருக்கோ அந்த பின்னை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அது கீழே கன்ஃபார்ம் பின்னுன்ற இடத்துல மேலே என்ன பின் கொடுத்தீங்களோ அதை அப்படியே கொடுத்துக்கோங்க. ஸோ பின்னு கொடுத்துட்டு ஃபைனலாக சப்மிட்ன்றதை கொடுத்துக்கோங்க. மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய பின்னு வந்து இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு, மேலே வந்துருச்சு பாருங்கள், டெபிட் கார்டு பின் ஹாஸ் பின் செட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு. ஸோ இந்த மெத்தட் மூலிமா உங்களுடைய டெபிட் கார்டுடைய பின்னை வந்து ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒன்று மொபைல் பேங்கிங் மட்டும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.